இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் ஓபிஎஸ் ஆதரவாளராக செயல்பட்டு வந்தார். ஓபிஎஸ் திடீரென திமுகவில் இணைந்ததால் அதிருப்தியடைந்த அவர் மீண்டும் அதிமுகவில் சேர்ந்தார். அவருக்கு அதிமுக அமைப்பு செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. கட்சி பதவி வழங்கிய எடப்பாடி பழனிசாமியை சேலம் சூரமங்கலம் பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்து வெல்லமண்டி நடராஜன் நன்றி கூறினார். அப்ப அங்க யாரை உருவாக்குறதுக்கு அவ்வளவு பிரயத்தனம் எடுத்துட்டு இருக்காரு? இப்ப நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் கேட்கறது, இப்ப யாரை அங்க உருவாக்குறதுக்கு இவ்வளவு சிரத்தை எடுத்து கொண்டிருக்கிறார்? புரியுதா? அதான் பதில். அவர் தான் மௌனமா இருந்து கடைசி வரைக்கும் இருந்து என்னை போன்றவர்கள் எல்லாம் அமைதியா வெளியேற்றியது தான் அவருடைய நிலைன்னு அன்னைக்கே சொல்லிட்டேனே. எடுத்துக்கலாம், நம்ப வச்சு ஏமாத்திட்டார். திமுகவில் அம்மா 3 தடவை முதலமைச்சராக உட்கார வச்சு அழகு பார்த்தாங்க. இந்த நிலையிலையும் ஒரு அதிமுக தொண்டன் திமுக போவானா? சாதாரண தொண்டன் திமுகவுக்கு போவாங்களாங்கிறத உங்கள் கவனத்துக்கே கொண்டு வர்றேன். அவர் போறாருன்னா என்ன சொல்றது? அவரை பற்றி நான் எப்படி கமெண்ட்ஸ் பண்ணுறது சொல்லுங்க. தவறு தானே? நிச்சயம் கிடையாதுங்க. வந்து குமிஞ்சிருக்கு பாருங்க, ஆயிரக்கணக்கான பேர் சாரையா வர்றாங்க. டெய்லி அந்த சம்பவம் இன்னுமே அரங்கேறும். அப்படி வர்றப்போ அவர் எப்படி அவருக்கு அவர் செய்த குற்றமே அவரை கருவறுத்தரும். சாதாரண தொண்டனுக்கு இருக்கிற ஒரு எண்ணம் கூட, ஒரு ரிக்ஷா ஓட்டிக்கு இருக்கிற எண்ணம் கூட, புரட்சி தலைவருக்காகவே புரட்சி தலைவி அம்மாவிற்காகவே வாழுகின்ற தொழிலாளர் வர்க்கத்திற்கு இருக்கின்ற எண்ணம் கிஞ்சித்தும் அவரிடம் இல்லை. அவர் இப்போ திடுதிப்புன்னு போய் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்து வீட்டில் இருக்கிற படத்தை எல்லாம், அம்மா படத்தை எல்லாம் அகற்றிட்டு அதெல்லாம் பூஜை அறையில் வச்சு கும்பிடணும். அம்மா தெய்வத்தையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் பேரறிஞர் அண்ணா அவர்களையும் அவர் அனுதினமும் வணங்குகின்ற அவருடைய அன்னை, அவருடைய துணைவி, அந்த பூஜை ரூமில் வச்சு வழங்க வேண்டிய தெய்வத்தை அகற்றி விட்டு இன்னைக்கு ஒரு பட வரிசை வச்சிருக்கார். அந்த பட வரிசையில் தயவு பண்ணி உங்களுடைய மேலான கவனத்துக்கு கொண்டு வர்றேன். முதல்ல யார் படம் இருக்கு சொல்லுங்க, அதுக்கு அடுத்து யார் படம் இருக்கு சொல்லுங்க, கடைசியா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்தை வச்சிருக்காரு. எவ்வளவு மோசமான செயல் என்பதை உங்களுடைய கவனத்திற்கே கொண்டு வருகிறேன். கேளுங்க. தேனி மாவட்டத்தில் செய்ய முடியலைங்கிறது தான் தொண்டர்கள் எல்லாம் கூட்டி ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தை கூட்ட போறேன்னு மதுரையில் நடத்த போறதா தகவல். அப்போ ஏன் தேனி மாவட்டத்தில் நடத்தலாமே? தேனியில் நடத்தலாம்ல, பெரிய குளத்தில் நடத்தலாம்ல இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை. பெரிய பெரிய தலைவர்களை உருவாக்கிய தொகுதி புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் உள்பட உருவாக்கிய தொகுதி. அந்த தொகுதியில் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி அவருடைய சக்தியை நிரூபிக்காம ஏன் மதுரைக்கு போறாரு? இது ஒரு